அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவோம் அப்படின்னு சொல்றது ஒரு கூட்டம். இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனையா, வேலை போயிடும்னு பயமா இருக்கா, குடும்பத்துல குழப்பங்கள் இருக்கா, உபவாசித்து ஜெபம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்ற கூட்டம் இன்னொரு கூட்டம். இன்னைக்கு உங்க பிரச்சனைக்காக, உங்களுடைய பயத்துக்காக, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்புக்காக நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் செய்யாதீருங்கள். ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது உங்களை அறியாமையே பிரச்சனைகள் மீது உங்கள் கண்கள் பதிக்கப்படுகிறது. பிரச்சனை மேல உங்க கண்கள் பதிக்கப்பட்டால் உள்ளுக்குள்ள பயம்தான் வரும். மாறாக கடவுள் யார், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை சொல்லி அவரை துதிக்க துதிக்க பாட பாட அவர் யார் என்பதன் மீது உங்கள் கண்கள் பதிக்கப்படும். அவர் யார் என்பதை நீங்கள் அறியும் போது அது விசுவாசமாக மாறுகிறது. அந்த விசுவாசம் தான் உங்களுக்குள்ள உள்ள கான்ஃபிடன்ஸ், கெத்து. அந்த கெத்து இருந்தா என்னதான் பிரச்சனைகளை மேற்கொண்டாலும் காண்டா மிருகத்துக்கு ஒப்பான ஒரு பலத்தோடு தைரியத்தோடு நீங்கள் எதிர்கொள்ள முடியும். அதனால வாயை விட்டு துதிங்க, ஆராதிங்க. கடவுள் யார், எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை துதித்து கொண்டே உங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு மேற்கொள்ளுங்கள்.